திருநாவுக்கரசு பேர். சில பேர் வாயால பேசுவான், வளவள வளவள நன்னா பேசுவான், பிடிக்கிற மாதிரி பேசுவான். அங்க இருக்கிற அந்த பேனாவை எடுத்து அந்த குழந்தைகளே கவனிச்செல்லாம் தெரியும். வளவளவள நம்ம கிட்ட பேசுவோம். அந்த பேனாவை எடுன்னு எடுக்காது, வேலை செய்யாது, பேசிட்டே இருப்பான். எவ்வளவு பேச சொன்னாலும் பேசுவான், வேலை செய்யணும் செய்ய மாட்டான். சில பேர் வேலை செய்வான், வாயே திறக்க மாட்டான், மூஞ்சி மாதிரி. இந்த நாவுக்கரசர் சரித்திரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, வாக்குனாலையும் இறைவனை தொழுது உடம்பாலையும் தொழுதவர். திரிகரணம்னு பேர், கர்மனா மனசா வாச்சா அப்படின்னு. அப்படி இறைவனை வழிபட்டவர். அதனால இவர் திருநாவுக்கரசரை பத்தி என்னாவால நான் எப்படி பேசுவேங்க? அவரே நாவுக்கரசர், அவரை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். இவர் யார் அப்படின்னா, வாகீசர்ங்கிற ஒரு முனிவர். இவர் கைலாசத்துல இருந்தவர், சிவபெருமான் பக்கத்துல இருந்தவர். இவர் எங்க இங்க வந்தார் அப்படின்னா, ஒரு சிறு தவறுதலால வந்தார். அவர் கவனிச்சிருக்கணும். மேல ஏறுறதுதான் வாழ்க்கையில கஷ்டம், கீழே விழுறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஒரு கால் தடுமாறி விட்டா கீழே விழ வேண்டியது, மேல ஏறுறதுதான் கஷ்டம். உதவி செய்யக்கூடாத தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒரு உதவி செய்தார் அவர். அதனால ஒரு சாபத்தை அடைஞ்சு மனிதனாக பிறந்தார். உதவி செய்யறது பாவமா? அடுத்த கேள்வி வரும். இல்ல, யாருக்கு உதவி செய்கிறோம்னு. இந்த அவ்வை பிராட்டி, அவ்வையோட வார்த்தைகள்லாம் எவ்வளவு இந்த கால குழந்தைகளுக்கு நம்ம சொல்லியே கொடுக்கல. ஒரு 50 வருஷம் முன்னாடி கூட அதெல்லாம் கிளாஸ்ல இருந்தது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் இத்தியாதி பாடல்கள்லாம். அதுல சொல்லும் போது பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு ஒரு வார்த்தை. ஒருத்தருக்கு நாம ஒரு உதவி பண்ணினா கூட அந்த ஆளை பார்த்துதான் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, தகுதி இல்லாதவனுக்கு நாம பண்ணும் போது அவன் பண்ற தீய செயல்களுக்கு நாமும் உடந்தையாகிறோம் மறைமுகமாக. இவர் யாருக்கு என்ன உதவி பண்ணினார் அப்படின்னா, அது ஒரு கதை. தசக்ரீவன் ஒருத்தன், அசுரர்கள்ல ராட்சசர்கள்ல ரொம்ப பெருசவன், தசக்ரீவன் அப்படின்னு பெயர். குபேரனோட கசினவன். குபேரனோட சண்டை போட்டும் அவனோட ஊரான அந்த லங்காபுரிய புடிங்கிண்டு அவன் ஒரு விமானம் வச்சிருந்தான், பிளைட், புஷ்பகம்னு பேர். அதையும் புடிங்கணும்டான் அவன். அவனை அடிச்சு துரத்தினா அவன் கைலாசத்துல சிவபெருமான் பக்கம் போயிட்டான். ஈசானம்னு பேர் அந்த திக்கு, அந்த பக்கம் போயிட்டான். இந்த புதுசா பிளைட் கிடைச்ச உடனே இந்த பிளைட் எடுத்து சுத்தறான். அவனுக்கு மந்திரிக்கு பிரஹஸ்தன்னு பேரு. அந்த பிரஹஸ்தனோட சுத்தறான். கைலாச பர்வதத்துக்கிட்ட வந்த உடனே அந்த விமானம் பறக்கல, நின்னுடுது. மந்திரிய கூட்டு கேட்டான். மந்திரிய விமானம் பறக்கவில்லை, நின்று விட்டதுன்னா. ஆமா நின்னுடுத்துன்னா. இந்த ஆமாம் போற மந்திரி அன்னைக்கே இருந்திருக்கான். இவன் சொன்னா, விமானம் நின்னுடுத்துங்கிறதுதான் எனக்கு தெரியுமே, ஆமா நின்னுடுத்து நீ எதுக்கு வாங்கி சொல்லணும், அதை ஏன் நின்னுதுன்னு விசாரின்னா. அவன் போயிட்டு சொன்னான், இங்க கைலாச பர்வதம் இருக்கு, இதுக்கு மேல விமானம் பறக்காதான், நாளும் கோளும் வளம் வரும் இடம் இது அப்படின்ன உடனே அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. என் விமானம் பறப்பதற்கு தடையாக ஒரு மலையா, என்ன பண்றேன் பாருன்னா, கைய கொடுத்து அந்த மலையை அசைக்கிறான். அந்த கைலாச மலையையே அசைக்கிறான் கைய கொடுத்து. தசக்ரீவன்னா, கிரீவான்னா வாக்கு, தசன்னா 10, 10 வாயி 20 கை அவனுக்கு. அந்த மலையையே பிடிச்ச அசைச்சா மலை ஆடுறது. மலை ஆடினா அந்த சமயத்துல சிவபெருமானும் பிரம்மாவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற சமயம்.
பார்வதி நந்தவனத்துல பூ பறிச்சுட்டு இருக்கா. சின்ன குழந்தை பார்வதி. மலை ஆடின உடனே கொஞ்சம் நடுங்கி போய் ஓடி வரா. ஓடி வந்தா சிவபெருமானுக்கு எத்தனை தலை? பதிலே சொல்ல மாட்டேங்கிறோம். அஞ்சு தலை சிவபெருமான். சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் அப்படின்னு பெயர். அஞ்சு தலை சிவபெருமானு. பிரம்மாவுக்கு எத்தனை தலை? இந்த கதை நடக்கும்போது 5 தலை. அப்புறம்தான் அவருக்கு 4 தலை. இந்த கதை நடக்கும்போது அவருக்கு 5 தலை. 2 பேரும் 5 தலையோட இருந்தா ஓடி பயத்துல ஓடி வரத்தே பார்வதிக்கு இதுல எது ஆத்துக்காரன்னு புரியல. ஒரு நிமிடத்துல தடுமாறி போயிட்டான். ஒரு பயத்துல தானே. இந்த தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, அவசரத்துல அண்டாவிலேயே கை போகாது. அண்டாக்குள்ளேயே கைய விட முடியாது. அது மாதிரி ஒரு படபடப்புல புரியல. அப்புறம் சிவபெருமான நிதானிச்சு புரிஞ்சு ஓடி போய் சிவபெருமான கட்டினுட்டாள் பயத்தினால, குழந்தையா இருக்கிறதுனால. ஒரு குழந்தை ஓடி வந்து பயத்துல கட்டின்றதுன்னா நாம என்ன பண்ணுவோம்? உடனே தட்டி கொடுத்து பயப்படாது பயப்படாது, என்ன விஷயம் சொல்லு, என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேட்போம். இவர் என்ன பண்றார்? சிவபெருமான் சிரிக்கிறார். பார்வதி கட்டின்ற உடனே ஏற்கனவே ஒரு கோபம் அவளுக்கு. என்ன கோபம்னா, இது மாதிரி பைத்தியத்தெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இந்த பிரம்மா ஃப்ரெண்டா இருக்கிறதுல அவளுக்கு இஷ்டம் இல்லை பார்வதி. ஏன்னா உலகத்துல அசடுன்னா பிரம்மா தான் ஃபர்ஸ்ட். அசடு அப்படின்னா அறிவு வேற, ஜெனரல் நாலெட்ஜ் வேற. நாலெட்ஜ் வேற, ஜெனரல் நாலெட்ஜ் வேற. அவருக்கு அது கிடையாது. ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம், அவன் மனைவி வரான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? நாம என்ன 2 அடி பின்னாடி போகணும். ஏன்னா அவன் மனைவி அவன்கிட்ட ஏதோ சொல்ல வர, நாம பக்கத்துல இருக்கக்கூடாது. சில மனைவி என்ன பண்ணுவா, இது மாதிரி போக தெரியாத ஃப்ரெண்டா இருந்தா அங்கேருந்து கணவனை கூப்பிடுவா, இங்க ஒரு நிமிஷம் வாங்க. இதுல என்ன பெரிய வயத்தறிச்சல்னா, கணவன் போனான்னா அவன் பின்னாடி இவனும் போவான் ஃப்ரெண்டு. உன்னோட இருக்கிறதே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தானே இஞ்சவான அவ கூப்பிடுறா. உனக்கு அந்த அறிவு கூட இல்லைன்னா என்ன பண்றது? இவர்களெல்லாம் வச்சுன்னு எப்படி பழக முடியும்? அதனால இவள் கோபப்படுறாள். நான் ஓடி வரேன், நகர மாட்டேங்கிறார் பிரம்மா அப்படின்னு. அது ஒரு கோபம். நான் பயந்து வரத்தே நீங்க சிரிக்கலாமா? ஏன் சிரித்தீர்கள்? அது ஒரு காரணம் தான். அந்த சண்டையை அப்புறம் வச்சுக்கோம், அது பர்சனல் சண்டை. இந்த பிரம்மாவுக்கு முதல்ல வரும். என்ன கண்டு அவர் நகரவே இல்லை. நான் பயந்துன்னு வரேன், கொஞ்சமாவது பின்னாடி ஒதுங்கணும். அவர் உங்க 2 பேருக்குள்ள பட்டுன்னு எனக்கு அடையாளம் தெரியல. என்ன உனக்கு அடையாளம் தானே தெரியணும் அப்படின்னா, ஆமா பிரம்மாஞ்ச வாண்டா வந்தா குனினார். குனிஞ்சா 4 தலை, நடுப்புல ஒரு தலையா, அந்த நடுப்புல உள்ள தலையை அப்படி பிச்சுட்டான் பகவான். யோ பிரம்மா பிரம்மண உஜ்ஜஹார பிராணை சிர கிருத்திவாசா பினாகி ஈசானோ தேவசன ஆயுர்தத. இந்த கதையை தான் ஆயுஷ்ரோமமா நம்ம பண்றது. ஆயுஷ்ரோமம்னு வீட்டுல பண்றமே, இந்த கதையை சொல்ற மந்திரம் தான். ஈசானோ தேவசன ஆயுர்ததாது தஸ்மை ஜுஹோமி ஹவிஷா கிருதேனா யோ பிரம்மா. எந்த ஈஸ்வரனானவன் பிரம்மண உஜ்ஜஹார பிராணைஹி, தலைய சிரஹ உஜ்ஜஹார தலைய பிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பிராணனை கொடுத்து, தலையெடுத்தா உயிர் போயிடாதா? தலையெடுத்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் கிடையாது, ஒரு பேண்டேடு கிடையாது, ஒரு கட்டு கிடையாது, ஒரு ஆயின்மெண்ட் கிடையாது, உயிர் போகல. தலையை வெட்டினாலே உயிர் போயிடுமே, உயிர் போகல. அந்த பிரம்மாவுக்கு உயிர் கொடுத்த அந்த பரமேஸ்வரன் ஈசானஹா தேவஹா சஹா நஹா ஆயுர்ததாது. அந்த பரமேஸ்வரன் நஹா, எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆயுஷ கொடுக்கணும். அதற்காக தஸ்மை ஜுஹோமி அபிஷா கிருத்தேனா, அந்த ஈசன் பொருட்டு நெய்யினால ஹோமம் பண்றேன் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு பொருள். தலையை கிள்ளுட்டார். அந்த
தலைய கையில வச்சுன்னு இருக்கிறதுனாலதான் அதுக்கு கபாலம்னு பேரு. பிரம்மாவோட கபாலம்னா மண்டை ஓடும். பிரம்மாவோட கபாலத்தை கையில வச்சிருக்கிறதுனாலதான் கபாலின்னு பேரு பகவான். கபாலீஸ்வரர்னு மெட்ராஸ்ல பிரசித்தமா இருக்கு பத்தியில கோவில். இந்த பெயரே அதனாலதான் கபாலி அப்படின்னு. மலை ஆடுறதுன்னா உடனே பகவான் என்ன பண்றான், தன் கட்ட வரலால அந்த மலையை ஒரு அழுத்தினா அப்படியே நின்று விடுத்து. அந்த 20 கையும் தசக்ரீவனுக்கு மாட்டின் கொடுத்தோம். அடியில மாட்டின்டா உயிர் போறது மாதிரி. இந்த விரல் கூட கார் கதவு இடுக்கல மாட்டின்டா பிராணம் போயிடும், உயிர் போறது. கதர்றான். இந்த வெச்ச கட்ட விரல எடுக்கவே இல்லை. அழ ஆரம்பிக்கிறான், வலி தாங்க முடியாம. அழுதா மணிக்கணக்கில் அழுதான், நாட்கணக்கில் அழுதான், வருஷக்கணக்கில் அழுதான், 1000 வருஷம் அழுதான். அழுகைக்கு சம்ஸ்கிருதத்துல ரோதனம்னு பெயர். அவன் 1000 வருஷம் ரோதனம் செஞ்சதுனால அவனோட பெயரே ராவணன் ஆயிடுது. அவனுக்கு தான் ராவணன்னு பெயர். அவனுக்கு ஒரிஜினல் பெயர் தசக்ரீவன் பெயர். இவன் அழுதத்தினால பல பேரை பின்னாடி அழ விட்டத்தினால இவனுக்கு ராவணன் பேர். அங்க உள்ள மகரிஷிகள்லாம் என்ன பண்ணார்கள், இவனோட அழுக டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அங்க இருந்து நகர்ந்துட்டார்கள். அது மாதிரி இந்த வாகீசருங்கிற மகரிஷியும் போறதே கிளம்பி போயிருக்கலாம். அவன் கிட்டக்கு போய் ஏண்டா குழந்தை அழறேன்னு, என் பார்த்தா தெரியலையான்னு. கை மாட்டின்னு இருக்குது சாமி, நீ அழுதத்தினால கையை எடுத்துட முடியுமான்னு கேட்டார். பின்ன இந்த மலையை அழுத்துறது ஈசன். ஈசன் காலை எடுக்கணும்னா அவரை பார்த்து ஒருத்தர் ஆர்டர் போட முடியாது. நீங்க காலை எடுங்கோ அப்படின்னு ஈசனை சொல்ல முடியாது. ஏன்னா ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதர் பிரம்மணோதிபதர் பிரம்மா. எல்லாத்துக்கும் மேல டாப் அவருக்கு கீழே தான் எல்லாருமே. அப்படிங்கறத அவரை பார்த்து ஆர்டர் பண்ண முடியாது. ரெக்வஸ்ட் வேணா பண்ணலாம். நீ அந்த சிவபெருமான குறிச்சு நீ பிரார்த்தனை பண்ணினேன்னா உன் மேல உள்ள கருணையினால காலை எடுப்பறவன். அந்த காலத்துல இப்ப நம்ம சங்கீதம் பாடுறோமோ, சங்கீதத்தினுடைய ரூட் எதுன்னா வேதம் தான். வேதத்துல உள்ள ஸ்வரங்கள் தான், சப்த ஸ்வரங்கள்லாம் வேதத்துல உள்ளதுதான். அந்த வேதத்திலையும் 4 வேதம் சொல்றோமோ, அந்த 4 வேதத்துல சங்கீதம் மிகுதியான வேதம் எதுன்னா சாமவேதம் தான். அந்த சாமவேதத்தினுடைய ஆதாரம் எதுன்னா நாதம் தான். அந்த நாதமே ஈசனுடைய வடிவு, உடம்பு. இந்த ராவணன் சாமவேதம் படிச்சவன். இந்த சாமவேதத்தினால இந்த ஈசனை ஸ்தோத்திரம் பண்றான். மோதகர நிகமோத்தம சாம, மோதகர நிகமோத்தம சாம, வேத சாரம் வாரம் வாரம், வேத சாரம் வாரம் வாரம், நாத தனுமணிசம். தியாகராஜ சுவாமிகள் சொல்றார் நாதத்தனும் அப்படிங்கிறார். அதை சொல்லும் போது மோதகர நிகமோத்தம சாமவேத சாரம். மோதம்னா சந்தோஷத்தை, சப்தம் இருக்கே, ஒலி நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அது என்ன மாதிரி கொடுக்கறதுங்கிறது அடுத்த விஷயம். தாமசமா ராஜசமா சாத்விகமான அதுக்கு மேல பிரியும். அது இன்னைக்குமே ஒரு பாட்டை கேட்டா அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆறதும், எந்த பாட்டை கேட்டா யாருக்கு ரிலாக்ஸ் ஆகுதுங்கிறது வேற விஷயம். சில பேருக்கு தேவாரம் கேட்டா ஆகலாம், சில பேருக்கு சங்கீத பாட்டு கேட்டா ராகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்பார்கள், சில பேருக்கு பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்பார்கள், சில பேருக்கு ரிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்பார்கள். அதுல வித்தியாசம் உண்டு. மோதம்னு பேர். அதுல ஃபர்ஸ்ட் எதுன்னா வேதம் தான். மோதகர நிகமம்னா வேதம், அதுல உத்தமம் சாமம். அந்த சாம வேதத்தினுடைய சாரம் நாதம். அந்த நாதத்தை சரீரமாக உடையவர். இவன் ஸ்தோத்திரம் பண்ணினோடனே ஈசன் பிரத்யட்சமானா, பார்வதியோட வர, காலை எடுத்துட்டான், கையை எடுத்துட்டான். பரமேஸ்வரனை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டான். கையை கூப்பி நிற்கிறான். நீ பண்ணின ஸ்தோத்திரத்தினால நான்
சந்தோஷம் அடைஞ்சேன், உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்டார். அவனுக்கு அப்போ ஒன்றும் பெருசா சிவபக்தி இல்லாத சமயம் அது. சிவபெருமானை பார்க்கறான், பக்கத்துல இருக்கிற உமையவளை பார்க்கறான், அம்பாளை. சிவபெருமானை பார்க்கறான், அம்பாளை பார்த்தான். சிவபெருமான் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னா, உங்க 2 பேருக்கு மேட்சாவே இல்லையா? உன்னை யாரா பொருத்தமா பார்த்து சொல்ல சொன்னா, உனக்கு என்னடா வேணும்னா? சில பேரை வீட்டுக்கு வந்தா அவன் வந்துட்டு போனோடனே மனைவி சொல்லுவான், இனிமே அவனெல்லாம் வயசுன்னு வராதிங்க, அவன் கண்ணே சரியில்லைன்னு. ஆண்களுக்கு அது தெரியாது, எல்லாம் ஒரே பார்வையா தான் இருக்கு. பெண்கள் கரெக்டா அதை கேட்ச் பண்ணுவாரு, பார்வை சரியில்லை அப்படின்னா. அந்த பார்வைங்கிறதுனால ஞாபகத்தினால சொல்றேன். ஒரு 85 வயசு மாமி, மயிலாப்பூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். அவத்துல சத்தா 20 வருஷம் முன்னாடி ரொம்ப பேசிட்டு இருப்போம் அந்த மாமிகிட்ட. நிறைய பேரை உபன்யாசம் பண்றவா, ஃபீல்டில் உள்ளவா, எல்லாரையும் பெரிய டாப்ல செக்ரட்டரியேட்ல வேலை பார்த்தவா அந்த மாமி. நான் எத்தனையோ உலகத்துல பழகியிருக்கேன் தீட்சிதர். எனக்கு தெரிஞ்சு கண்கள்ல காமம் இல்லாத கண்ணுன்னா அண்ணாவோட கண்ணு தான். அந்த மாமி கிருஷ்ணபிரேமி அண்ணாவோட கண்ணு தான். கண்கள்ல காமம் இல்லாத கண்ணு அப்படின்னா அது அண்ணாவோட கண்ணு தான் அப்படின்னு. அப்புறம் நினைச்சு பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி கவனிச்சிருக்கா அந்த மாமி அப்படின்னு. இதெல்லாம் அபூர்வம். யாருக்குமே ஒரு செகண்டாவது ஒரு தடுமாற்றம் இருக்கும். இவன் பார்வதியை பார்த்தான், உனக்கு என்ன வேணும்னா, இந்த பொண்ணு வேணும். பார்வதி எப்படி அவன் துணிஞ்சு கேட்டான்னா, வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாயின்னு ஒரு வார்த்தை சொல்றோமோ. நம்ம வேற எந்த தெய்வத்துக்கு இந்த வார்த்தையை நாம் சொல்றதில்லை, சிவபெருமானுக்கு தான் சொல்றோம். ஏன்னா மனைவியையே கொடுத்தவர் அவர், தூக்கி கொடுக்கிறார். இந்த பெண்ணோட வாழறதுக்கு 3.5 கோடி வயசு வேணும்னு. 3.5 கோடி என்ன கணக்குல வச்சு கேட்டான்னு தெரியல. 3.5 கோடி வயசு வேணும்னா 2ஐயும் தந்தேனால் பார்வதியும் ஆயிடுச்சுன்னா புற்ற விமானத்தில் ஏறினா கிளம்பினா. பெருமாள் பார்த்தார் இத. திருமாலோட தங்க தான் பார்வதி. இது மாதிரி பரமேஸ்வரன் தூக்கி கொடுத்துட்டாருன்னா, அசட்டுக்கு தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆபத்துக்குலாம் நம்ம தானே போய் நிக்கணுமாங்க. உடனே பிரச்சனை என்ன, ஒன்னும் கண்ணை கசிக்கன்னு நிற்பலன்னு உடனே ஓடி போய் நம்ம தான் முட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணினார், இப்ப பார்வதியை முதல்ல மீட் ஆகணும் இவன்ட்டு. இவனும் அசத்து துஷ்டன், இவனுடைய மைண்டை டைவர்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம்னு சொல்லி இவன் வர வழியில ஒரு பனைமரத்தை புடுங்கி தலகீழ நட்டு ஒரு அண்டா நிறைய வேப்பெண்ணைய காய்ச்சி அந்த வேப்பெண்ணெய் எடுத்து பனைமரத்தினுடைய வேர்ல விட்டுட்டே இருந்தான். இவன் பார்த்தான், புதுசா இருந்தது. பனைமரத்தை தலகீழ நட்டான், வேர்ல பொங்க பொங்க எண்ணெயை ஊத்தறா, நிறுத்திட்டான். இது மாதிரி ஏதாவது செஞ்சா ஜனங்கள் திரும்பி பார்க்குமே தவிர சாத்விகமா இது ருத்ராட்சம் போட்டு நம்ம ஒரு விஷயம் சொன்னா கேட்கவே கேட்காது. பரம்பரையா பழக்கமா தெய்வீகமா உள்ள காரியங்களை நாம சொன்னோம்னா அதெல்லாம் இருக்கட்டும் சாமி, வேற ஏதாவது சொல்லுங்கம்மா. இது மாதிரி நீ இப்படி காமிக்காத, இப்படி காமி, அப்பிரதட்சணமா இப்படி காமி, இப்படி சுத்திக்கோ. இந்த வேஷ்டியை நம்ம போட்டுக்கிறதா இருந்தா இப்படிதான் போட்டுக்கணும். சாஸ்திரப்படி சாஸ்திரங்கள்ல இந்த துணியை போட்டுக்கிறதுக்கு உள்பட விதி இருக்கு. நிவீதம் மனுஷ்யானாம் பிராச்சீனா வீதம் பிதிருநாம் உபவீதம் தேவா நாம் உபவுடையத்தே அப்படின்னு வேதம். இப்படி பூனல் வலது பக்கமா வந்ததுன்னா தேவதைகளுக்கு, இடது பக்கமா போச்சுன்னா பிதிர்களுக்கு, நடுப்புல மாலையா இருந்தா மனிதர்களுக்கு. வேஷ்டிலாம் கட்டிக்கிறதே பார்த்தா இந்த பக்கம் ரைட் சைடு தான் வரணும். இப்ப பார்த்தோம்னா எல்லாம் பஞ்சகச்சம் உட்பட, ரெடிமேடு பஞ்சகச்சம் உட்பட லெப்ட் சைடு வச்சுதான் தைச்சிருப்பான். எல்லாம் கொனஸ்டேங்கிறது சொல்லலாம். நீ கட்டிக்கிறது தீர்மானம், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு பண்ணலாமே. அதை இதுல ஒரு விஷயம் இருக்கு, கிளாக் சிஸ்டம் இருக்குது, அந்த இதை நீங்க மாத்தக்கூடாது.